குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு வந்து பங்குனி உத்திரத்தை பற்றி நாம் ரொம்ப பங்குனி உத்திர சிறப்பாக இது போய்கிட்டு இருக்குது. அதனால் நாம் இப்போ பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு விழா தான் பங்குனி உத்திர திருநாள். அதாவது 12வது மாதமும் தமிழ் மாதத்தின் 12வது மாதம் 12வது நட்சத்திரமும் சேர்ந்த அந்த ஒரு நேரம், பௌர்ணமியும் சேர்ந்து வரும். இந்த நாள் ஒரு நாள் தள்ளி வருது பௌர்ணமி, அதாவது பங்குனி உத்திரம் அந்த பௌர்ணமி. அதனால் அந்த 12ஆம் மாதம் 12ஆம் நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற அந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்கு உரிய திருநாள். அதாவது சிவபெருமானுக்கும் அம்மாவிற்கும் திருமணம் நடந்த அந்த நாள், ராமர் சீதாவிற்கும் திருமணம் நடந்த நாள், லக்ஷ்மணருக்கும் திருமணம் நடந்த நாள். இப்படி ஒரு அதாவது முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த அந்த நாள். இப்படி ஒரு திருமணம் நாளாக இந்த திருமணம் நடந்த ஒரு அன்று தான் பங்குனி உத்திர திருவிழா நாள். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திர திருவிழா என்றைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 11ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி மதியமே உத்திர நட்சத்திரம் வந்துடுது. அப்போ 10ஆம் தேதி மதியம் 2 மணிலேருந்து 11ஆம் தேதி மதியம் சாயங்காலம் 4 வரைக்குமே இருக்குது. அதனால் பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி தான். அந்த உத்திர நட்சத்திரமும் நமக்கு திதி உத்திர நட்சத்திரம் வர்ற அந்த ஒரு கோவில்கள்லாம் காலையில் தான் கொண்டாடுவாங்க. அதனால் எல்லா கோவில்கள்லேயுமே 11ஆம் தேதி தான் பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடப்படுது. இன்று பிரதோஷம். அதேமாரி மகாவீர் வர்த்தமான பகவான் ஜெயந்தி. இன்று அரசினர் விடுமுறை இன்று. அதனால் இன்றைக்கு நம்ம மிக இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு இருந்தாலும் அந்த அழகு, முருகன் என்றாலே அழகென்ற சொல்லுக்கு முருகா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா நாவெல்லாம். கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது முருகப்பெருமானுக்கு. முருகாற்றுப்படை இங்கே பாருங்க, குமரன் சுப்பிரமணியன் அஷ்டகம், அஷ்டோத்தர சத்தநாமாவளி, கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல் 9, பஞ்சக ஸ்தோத்திரம், பஞ்சரத்தின ஸ்தோத்திரம், பாடல்கள் 8, கந்தா முருகா குகா, புகழ் மாலை, புஜங்க ஸ்தோத்திரம், பெருமை, போற்றி, மங்களம், ஸ்கந்தகுரு கவசம், ஸ்தோத்திரம், தேவசேனா அஷ்டோத்தர சத்தநாமாவளி, அஷ்டோத்தர சத்தநாமாவளி ஸ்தோத்திரம். இப்படி முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ ஒரு ஸ்தோத்திரங்கள், நாமங்கள் இருக்கின்றது. அவரை வேல்மாறல் நம்ம என்ன சொல்கிறதுனே உனக்கு தெரியாது. அப்படி ஒரு முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு இது இருக்குது. அது நிறைய இருக்குது. இங்கே நம்ம ஏதாவது ஒன்றாவது பார்க்கலாம். அதனால் முருகப்பெருமான் நம்மை கூப்பிட்ட குரலுக்கு உடனே நம்மிடம் நம்மோடு இணைந்து கொள்பவர் முருகப்பெருமான் தான். அவர் ஒரு தமிழ் கடவுள். அவரை படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னாலே அவரை நாம் பிடிச்சிக்கிறது அவ்வளவு நல்லது. அதனால் முருகப்பெருமானோட இதை வச்சுக்கிட்டு என்னால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், காவடிகள் ஆடி வரும் வேளையிலே ஹரஹரா முருகப்பா சாரலிலே காவடிகள், பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பால் காவடி. கந்தனுக்கு அவ்வளவு ஒரு காவடி தான் அவருக்கு ஒரு சிறப்பு. கந்தனுக்கு வேல்வேல், கடம்பனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல், அழகனுக்கு வேல்வேல், ஹரஹரா ஹரஹரா முருகா. தென்பழனி முருகனுக்கு எனக்கும் இடமும் உண்டு, அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு,
கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் திருவடி காவடி சுமக்கும் தினம் கூப்பிடும் நாண மணல்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடமும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலிலே எனக்கும் ஒரு இடம் உண்டு. முத்தாக மணியாக முருகா உன் சிரிப்பிருக்கும் வித்தாக விரைவாக கந்தா என் உயிர் இருக்கும். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். இப்படி அவருடைய புகழை நாம் பாடிக்கொண்டே போகலாம். 1000 இருக்கிறது. தள்ளாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா. தள்ளாடி தள்ளாடி நடந்தோம் முருகா தோள் மீது காவடிகள் சுமக்கின்றோம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் சாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம், அன்பர் திருநாள் காணுமிடம். வேல்வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிவேல் நான்மறைகள் போற்றும் வேல். முருகன் வேறல்ல, வேல் வேறல்ல, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. முடிந்தால் அப்படி வீட்டில் ஏதாவது இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்கள், வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு முருகர் வேறல்ல, வேல் வேறல்ல. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவு வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. இப்படி உனை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா, ஓடிவா முருகா நீ கந்தா உமையவள் தன்மகன் ஓடிவா முருகா. அதனால் முருகப்பெருமானை பற்றி நாம் என்ன சொல்ல, பாடிக்கொண்டே போகலாம். அதனால் இந்த அருணகிரிநாதர் அருளிய அந்த திருப்புகள், அப்புறம் வீடு வேணுமா அண்டர்பதி குடியேற அந்த பாடுங்கள், சிறுவாபுரி முருகனுக்கு உரிய அந்த ஒரு பாடல், அவ்வளவு ஒரு நிறைய பதிகங்கள் இருக்குது. அதையெல்லாம் பாடி நாம் முருகனை அழகனை அகற்றின் அழகு முகத்தில் தெரியும் என்று கேட்ப, அவன் முகமும் அகமும் புறமும் அவனுடைய உள்ளமும் அழகு, உருவமும் அழகு. அதுதான். ஆனால் இந்த முருகப்பெருமானை வணங்கி பங்குனி உத்தர திருவிழாவில் நாம் அமோகமாக கொண்டாடும். உங்களால் முடிந்த பால் வாங்கி கொடுங்க, பாலாபிஷேகம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகா ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.
முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருகா கந்தா கடம்பா வேலவனே முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா. பிள்ளை வரம் வேண்டுமா, திருமணம் நடக்கணுமா, தைரியம் வரும், எதிரிகள் பயம் அகலும். முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன கேட்டது அத்தனையும் கிடைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறானே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா கடம்பா வேலவா கார்த்திகேயா முருகப்பெருமானே, எங்களோட கஷ்டத்தை தீர்த்து கொடு பெருமானே.